ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாத்தையும் கண்டிப்பாக ஒரு அஃப்லைட் அக்கௌண்ட் இருக்கும். அப்படி இல்லைன்னா நோ ப்ராப்ளம், நீங்கள் சிம்பிளாகவே நீங்கள் ஒரு அஃப்லைட் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ண முடியும். அஃப்லைட் மார்க்கெட்டிங் அப்படின்னா அமேசானில் விற்கிற ஏதோ ஒரு ப்ராடக்ட் லிங்க்கை நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுறது மூலமாக அந்த லிங்க்கை அவங்க கிளிக் பண்ணி ப்ராடக்ட் பை பண்ணாங்க அப்படின்னா உங்களுக்கு கமிஷனாக ஒரு அமௌண்ட் கிடைக்கும். இதுக்கு பேர் தான் அஃப்லைட் மார்க்கெட்டிங். நீங்கள் அமேசானை யூஸ் பண்ணி ஒரு அஃப்லைட் மார்க்கெட்டிங் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணி ஈஸியாகவே மணி ஏர்ன் பண்ண முடியும். கைஸ், இதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ண தேவையில்ல. ஈஸியாகவே ஒரு அஃப்லைட் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணி மணி ஏர்ன் பண்ண முடியும். யூடியூப்பை பார்த்து நீங்கள் சிம்பிளாகவே ஒரு அஃப்லைட் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ண முடியும். அமேசானில் ஒரு அஃப்லைட் அக்கௌண்ட்டை எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறது வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். கைஸ், அஃப்லைட் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணி மணி ஏர்ன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ண தேவையில்ல. உங்கள் சேனல் மானிட்டைஸ் ஆகணும் அப்படிங்கிற ஒரு அவசியமே இல்லை. நீங்கள் சிம்பிளாகவே அஃப்லைட் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணி மணி ஏர்ன் பண்ண முடியும். கைஸ், இப்போ நீங்கள் அஃப்லைட் மார்க்கெட்டிங்கில் ஜாயின் பண்ணிட்டீங்க. ஜாயின் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் 1000 ரூபாயில் ஒரு ப்ராடக்ட்டை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுறீங்க. இப்போ ஷேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 10% கமிஷன் கிடைக்கும். அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 100 ரூபா கண்டிப்பாக வந்திருக்கும். ஸோ இந்த மாதிரியாக நீங்கள் அஃப்லைட் மார்க்கெட்டிங்கில் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி மணி ஏர்ன் பண்ண முடியும். ஸ்டெப் நம்பர் 1, சூஸ் யுவர் நீச். கைஸ், உங்களோட நீச்சை நீங்கள் செலக்ட் பண்ணணும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த மாதிரி கேட்டகரியில் வீடியோஸ் போட போகிறீங்க அப்படிங்கிறத செலக்ட் பண்ணணும். நீங்கள் ஆல்ரெடி ஒரு யூடியூப் சேனல் வச்சுருப்பீங்க. அந்த யூடியூப் சேனலில் என்ன மாதிரி வீடியோஸ் போடுறீங்க அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணுங்கள். பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு ரிலேட்டடான ப்ராடக்ட்ஸை மட்டும் சேல் பண்ணுங்கள். நீங்கள் தனியாகவே அஃப்லைட் மார்க்கெட்டிங்காக யூடியூப் சேனலை கிரியேட் பண்ணி அதில் கூட வீடியோஸ் போடலாம். டெக்னாலஜி சம்மந்தப்பட்ட ப்ராடக்ட்ஸ் சேல் பண்ண போகிறீங்க அப்படின்னா மொபைல் ஃபோன் இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் வாட்ச், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐபேடு, லேப்டாப்பு, கேமரா. ஸோ நீங்கள் இந்த மாதிரி ப்ராடக்ட் கூட சேல் பண்ணலாம். இப்போ யூடியூப் ரிலேட்டடான ப்ராடக்ட்ஸ் நீங்கள் சேல் பண்ண போகிறீங்க அப்படின்னா யூடியூப் ரிலேட்டடான ப்ராடக்ட்ஸ் மட்டும் சேல் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சேனல் எடுத்துக்கோங்க. இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா யூடியூப் சம்மந்தப்பட்ட டிப்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியலாக உங்களை எப்படி க்ரோ பண்ணுறது அந்த மாதிரி டிப்ஸ் தான் சொல்லித்தரேன். இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா க்ரீன் ஸ்க்ரீனு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மைக்கு, ட்ரைபேடு, இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் சேல் பண்ணால் தான் ஆடியன்ஸ் வாங்குவாங்க. உங்களுக்குன்னு தனியாக செட் ஆஃப் ஆடியன்ஸ் வருவாங்க. ஸோ இந்த மாதிரி வரும்போது பார்த்தீங்கன்னா அவங்க ப்ராடக்ட்ஸ் பை பண்ணுவாங்க. கைஸ், நீங்கள் ஒரே கேட்டகரியில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸை மட்டும் சேல் பண்ணுங்கள். அப்போனா தான் உங்களுக்குன்னு தனியாக செட் ஆஃப் ஆடியன்ஸ் வருவாங்க. அவங்க மட்டும்தான் ப்ராடக்ட்ஸை பை பண்ணுவாங்க. ஸ்டெப் நம்பர் 2, கிரியேட்டே கண்டென்ட். கைஸ், இப்போ எப்படி ஒரு கண்டென்ட்டை கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். நீங்கள் எந்த மாதிரி ப்ராடக்ட்டை சேல் பண்ண போகிறீங்களோ அதுக்கு தேவையான இமேஜை எடுத்துக்கோங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் பிக்சல்ஸ்னு சொல்லி ஒரு வெப்சைட் இருக்குது. அந்த வெப்சைட்டில் நீங்கள் யூஸ் பண்ணலாம். கைஸ், இப்போ நம்ம இமேஜ் எடுத்தாச்சு. எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாட், கைன் மாஸ்டர், பவர் டைரக்ட் இந்த மாதிரி ஆப்ஸை நீங்கள் யூஸ் பண்ணலாம் மொபைலில். கைஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வாய்ஸ் ஓவர் கொடுக்கணும். வாய்ஸ் ஓவரில் நீங்கள் என்னென்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த ப்ராடக்ட்ஸை பற்றின பெனிஃபிட்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லணும். ஷார்ட்ஸ் வீடியோஸுங்கிறது ரொம்ப ஈஸியாகவே வைரல் ஆகும். ஸோ நீங்கள் ஷார்ட்ஸ் வீடியோஸாக மேக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வாய்ஸ் ஓவர் கொடுங்க. அதுக்கப்புறம் பேக்ரவுண்ட் மியூசிக் இந்த மாதிரி ஆட் பண்ணுங்கள். கடைசியாக வீடியோ எண்டில் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கமெண்டில் பின் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி எதாவது சொல்லுங்கள். சொல்லும்போது பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ் கிளிக் பண்ணி பார்ப்பாங்க. அப்படி சொல்லாட்டினாலும் நீங்கள் வீடியோவில் லிங்க், டிஸ்கிரிப்ஷன் இந்த மாதிரி மென்ஷன் பண்ணுற மாதிரி காட்டுங்க. இந்த மாதிரி காட்டும்போது பார்த்தீங்கன்னா உங்கள் ஆடியன்ஸ் கண்டிப்பாக அதை பை பண்ணுவாங்க. ஸ்டெப் நம்பர் 3, சோசியல் மீடியா. உங்கள் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாங்கிறது கண்டிப்பாக இருக்கும். இன்ஸ்டாகிராம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப், இந்த மாதிரி சோசியல் மீடியாஸ் உங்கள்கிட்ட கண்டிப்பாக இருக்கும். இதை யூஸ் பண்ணி உங்களோட சேல்ஸை இன்க்ரீஸ் பண்ண முடியும். வீடியோ கிரியேட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கமெண்டில் அந்த லிங்க்கை பின் பண்ணுங்கள். உங்களோட அஃப்லைட் லிங்க்கை பின் பண்ணுங்கள். பின் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவங்க கண்டிப்பாக யாராவது கிளிக் பண்ணுவாங்க. கிளிக் பண்ணி அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக பை பண்ணுவாங்க. யூடியூப்பில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வீடியோஸ் போடுவீங்க. வீடியோஸ் போடும்போது பார்த்தீங்கன்னா அதுக்கு டிஸ்கிரிப்ஷன் கீழே லிங்க்கை ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் தனியாக ஒரு டெலகிராம் குரூப்பு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் குரூப் அதில் சேர சொல்லுங்கள். சேர சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது ப்ராடக்ட்ஸ் தேவைப்படும் போது பார்த்தீங்கன்னா அவங்க கண்டிப்பாக பை பண்ணுவாங்க. ஸ்டெப் நம்பர் 4, இன்க்ரீஸ் யுவர் சேல்ஸ். கைஸ், இப்போ சேல்ஸ் எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். நீங்கள் நல்ல ப்ராடக்ட் சேல் பண்ணால் மட்டும்தான் கண்டிப்பாக ஆடியன்ஸ் பை பண்ணுவாங்க. நல்ல ப்ராடக்ட் மட்டும் சேல் பண்ண பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹை எக்ஸ்பென்சிவ் உள்ள ப்ராடக்ட்ஸ் அதிகமாக சேல் பண்ணாதீங்க. அப்படி சேல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஆடியன்ஸ் அதை பை பண்ண மாட்டாங்க. குவாலிட்டி கம்மியான ப்ராடக்ட்ஸ் சேல் பண்ணாதீங்க. அப்படி சேல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவங்க ஆடியன்ஸ் பை பண்ணுவாங்க. பை பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க ரிட்டன் போட்டாங்க அப்படின்னா அவங்க கிடைச்ச கமிஷன் பார்த்தீங்கன்னா மைனஸ் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி மிஸ்டேக் பண்ணாதீங்க. நீங்கள் யூடியூப்பில் வீடியோஸ் போடும்போது பார்த்தீங்கன்னா குரூப்பில் சேருங்க. டெலகிராம் குரூப்பில் சேருங்க, இந்த மாதிரி சொல்லுங்கள். வாட்ஸ்அப் குரூப்பில் சேருங்க, இந்த மாதிரி சொல்லும்போது பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ் அதில் சேருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்குன்னு தனியாக செட் ஆஃப் ஆடியன்ஸ் வருவாங்க. அப்படி வரும்போது பார்த்தீங்கன்னா ஏதாவது ப்ராடக்ட்ஸ் தேவைப்படும். அவங்களுக்கு தேவைப்படும் போது பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக அந்த லிங்க் அமுச்சு விட்டு அவங்களுக்கு ப்ராடக்ட்டை பை பண்ண சொல்லுங்கள்.
நீங்கள் யூடியூப்பில் எந்த மாதிரி கேட்டகரியில் வீடியோஸ் போடுறீங்களோ அந்த வீடியோஸ் வந்து அதிகப்படுத்துங்க, வியூஸ் வந்து அதிகப்படுத்துங்க. அதுக்கு மட்டுமே ட்ரை பண்ணுங்கள். அப்போனா தான் உங்களோட சேல்ஸ் வந்து அதிகமாகும். நீங்கள் சேல்ஸில் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களோட வியூஸ் வந்து அதிகமாகாது. அப்படி வியூஸ் அதிகமாகலாட்டி ஆடியன்ஸ் வந்து உங்களுக்கு அதிகமாக வரமாட்டாங்க. கைஸ், உங்களுக்கு சேல்ஸ் அதிகமாகணும் அப்படின்னா நீங்கள் இருக்கக்கூடிய கேட்டகரியில் என்ன மாதிரி வீடியோஸ் போடுறீங்களோ அந்த வீடியோக்கான வியூஸை தான் அதிகப்படுத்தணும். வியூஸ் வந்து அதிகமாக போனால் தான் ஆடியன்ஸ் வந்து அந்த லிங்க் வீடியோ வந்து 1000 வியூஸ் போயிருக்கு அப்படின்னா அதில் கண்டிப்பாக ஒரு 10 பேராவது வாங்குவாங்க. உங்கள் வீடியோ வந்து 10 வியூஸ் தான் போயிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக யாருமே வாங்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் எந்த மாதிரி வீடியோஸ் போடுறீங்களோ அந்த வீடியோக்கான வியூஸை மட்டும் அதிகப்படுத்த பாருங்கள். அப்படின்னா தான் உங்களோட சேல்ஸ் வந்து அதிகமாகும். ஸ்டெப் நம்பர் 5. கைஸ், நீங்கள் அஃப்லேட் மார்க்கெட்டிங் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பண்ணக்கூடாத மிஸ்டேக்ஸை வந்து இப்போ பார்க்கலாம். உங்களோட லிங்க்கை நீங்களே கிளிக் பண்ணி ப்ராடக்ட்டை பை பண்ணக்கூடாது. நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் அதை வந்து ஷேர் பண்ணக்கூடாது. அதாவது தனியாக யாருக்குமே ஷேர் பண்ணக்கூடாது. நீங்கள் வந்து ஒரு குரூப்பை க்ரியேட் பண்ணி தான் ஷேர் பண்ணணும். டெலகிராம்லேயும் அப்படி தான், நீங்கள் ஒரு குரூப்பை க்ரியேட் பண்ணி தான் நீங்கள் ஷேர் பண்ணணும். தனியாக ஒருத்தருக்கு மட்டும் ஷேர் பண்ணி அப்படின்னா அக்கௌண்ட் வந்து சஸ்பெண்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. 6 மாதத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா 3 சேல்ஸ் கண்டிப்பாக பண்ணி ஆகணும். அப்படின்னா தான் உங்கள் அக்கௌண்ட் ஆக்டிவில் இருக்கும். அப்படி இல்லைனா அக்கௌண்ட்டை சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் ஒரு நியூ அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம், நோ ப்ராப்ளம். கைஸ், இந்த வீடியோவில் நம்ம எப்படி ஒரு நீச்சை செலக்ட் பண்ணுறது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கண்டென்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறது, நெக்ஸ்ட்டு அந்த வீடியோ எப்படி பப்ளிஷ் பண்ணுறது, நெக்ஸ்ட்டு அந்த சோஷியல் மீடியாஸில் எப்படி பப்ளிஷ் பண்ணுறது, எப்படி சேல்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறது, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது எல்லாத்தையும் பார்த்தோம். ஸோ அவ்வளோதான் இந்த ஒரு வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க.